தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ராம்பிரசாத் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம், இலவச கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம், இலவச சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு பரிசோதனை முகாம் சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் மேற்கு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள காந்திலால் கல்யாண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதனை அதிமுக தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விருகை வே.என். ரவி அவர்கள் தொடங்கி வைத்தார். அதிமுக சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம். சுகுமார் அவர்களும் என்.ஆர். ஜோசப் அவர்களும் ஏ. சண்முகம் அவர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் இந்நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் காணொளி
தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும், இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும், பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. ராம் ஃபவுண்டேஷன் சார்பாக இப்போ வந்து 11வது வருஷமா நாங்கள் வந்து இவர் வந்து எங்கள் நண்பர். அவர் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி தவிர்க்க முடியாத சூழ்நிலையால எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அதனால இது வந்து 11வது வருஷமா அவர் நினைவாக வந்து மருத்துவ முகாம் மற்றும் இலவச கண் தானம், அந்த மாதிரி கண் சிகிச்சை, பல் மருத்துவம் மற்றும் ரத்த தானம் கொடுக்குற விரும்புகிறவங்க கூட இருக்க நண்பர்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. எப்பயுமே வருஷம் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக இன்னும் தொடருவோம். இந்த விழாவுக்கு வந்து எக்ஸ்எம்எல்ஏ மிஸ்டர் ரவி அவர் வந்து வந்துட்டு போனாங்க. அதனால நண்பர்கள் எல்லாம் வந்து இது ஒரு நினைவாக வந்து நடத்திட்டு இருக்கோம். இல்ல நண்பர்கள் கம்ப்ளீட்டா ஒரு நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஆமா 11 காலமா வந்து நண்பர்கள் கூட இருந்த நண்பர்கள் மட்டும்தான். காலேஜ் நீங்க சுமார் ஒரு 100 பேருக்கு மேல வந்துட்டு போவாங்க. எப்பயுமே அது போக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்றது. கம்ப்ளீட்டா கூட இருக்க நண்பர்கள் மட்டும் இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவர் நினைவா நிறைய பேர் வந்துட்டு போக கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. அன்னதானம் ஒரு 300-400 பேருக்கு பண்ணுவோம். போக ஒரு இது வந்து நிறைய சிலவங்க வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. சில நல்ல நோக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து வேற முன்னும் வராங்க. நிறைய பேர் வந்து இது பண்றதுக்கு. இப்போ வந்து 11 ஆண்டுகள் ஆகுது உங்க நண்பர் வந்து பிரிந்தது. இப்போ நீங்க இந்த வருடம் வந்து நீங்க பண்றப்போ அது வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ அவர் வந்து கூட இருக்க மாதிரி இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இருந்தாலும் வந்துட்டு அவர் நினைவா வந்து ஒரு வருஷம் நடத்தும் போது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. அது இல்லாம அவர் ஞாபகப்படுத்துறதுல இந்த ஒரு 11 வருஷம் இல்லைனாலும் அவர் ஞாபகமா வந்துட்டு அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் என்னைக்குமே அவர் எங்க நினைவுல இருப்பாரு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவரோட ஒரு எப்படி சொல்றது, அவரோட நினைவா அவர் சார்பா வந்துட்டு ரொம்ப நினைவுபடுத்துற மாதிரி ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஃபீல். இல்ல ஒரு நண்பர் கூட இருந்த நண்பர் வந்து இல்லை அப்படின்றது ஒரு நாள் ஃபுல்லா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் ஒரு வேலையில இருக்காங்க, பெரிய வேலையில இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவருக்காக அர்ப்பணிக்கிறதுன்றது இந்த சூழ்நிலையில ஒரு நாளே வந்து முழுசா அர்ப்பணிக்க முடியல. இருந்தாலும் வந்து ஒரு நாள் முழுசா வந்து அர்ப்பணிச்சுட்டு போறோம். அது அவர் சார்பா வந்து இது பண்றது. இந்த நாள் வந்து அவரோட நாள் எங்களுக்கு எப்பயுமே. என் பேர் வந்து ஜிங்ஸ்டன். ஆக்சுவலி நான் அவர் கூட வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு. நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் ஹைகோர்ட்ல. நானும் நம்ம எல்லாருக்கும் அதான் சொன்னல வேலை. இந்த ஒரு நாள் வந்து எப்பயுமே எல்லாரும் வந்துரும், ஒன்று கூடுறோம். ஒரு நண்பர்கள் ஒரு 20-25 பேர் வந்து ஒன்று கூடி இங்க வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்துருக்கோம்.